ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு சந்தோஷமான விஷயத்தோடு நம்ம அன்னபூர்ணியம்மா வீட்டுக்கு வராங்க. அப்போ நம்முடைய மல்லி சோகமாக இருக்காங்க. அவங்களுடைய சோக கதையை கேட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. சரி விடு மல்லி, அதெல்லாம் தூசியாக தட்டி போடு. இப்போ நடக்க போகிற ஃபங்க்ஷனை பற்றி மட்டும் நீ யோசி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சமூகம் நீங்கள் சும்மா ஜாலியாக உட்காந்துக்கிட்டு வேடிக்கை மட்டும் பாருங்க அப்படின்ற மாதிரி நம்ம அன்னபூர்ணியம்மா சொல்லிட்டு நம்முடைய மல்லியை கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. மல்லி, உனக்கு சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன், என்ன தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்ன பிரியம்மா, நான் இருக்கிற சோகத்தில் இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி, இதெல்லாம் கண்டிப்பாக தேவை. தாலி பிரித்து கோக்கிறதுனா இது முக்கியமாக தேவைப்படுற ஐட்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐட்டம்னு நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்க பார்த்தீங்க. வரப்போ ஒரு எபிசோடில் என்னென்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு மறக்காத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதாவது நம்ம ஊர் சைடெல்லாம் பார்த்திங்கன்னா தாம்பு கருன்னுவாங்க. இந்த தாலிக்கு பதிலாக போடுவாங்க. அதில் தாலியை கோல்டுலேயே போடுவாங்க. அதுதாங்க நம்முடைய மல்லிக்காக நம்முடைய அன்னபூர்ணியம்மா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதை பார்த்தது பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி சந்தோஷப்படுறதா இந்த ஃபங்க்ஷன் நடக்குமா நடக்காதுன்ற சந்தேகத்தில் இருக்காங்க. விஜய் இதுக்கு சம்மதிக்குவாரா அப்படின்ட்டு. அதுக்கு நம்முடைய அன்னபூர்ணியம் பார்த்தீங்கன்னா, நீ எதுக்கு கவலைப்படாத மல்லி, இந்த ஃபங்க்ஷன் கண்டிப்பாக நடக்கும். இது எப்படி இருக்குன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உன் அம்மா நான் இருக்கிறப்ப நீ எதுக்கு கவலைப்படணும், உனக்கு என்ன வேணாலும் என்ன கேளு, நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம அன்னபூர்ணியம் சொன்னது பார்த்தீங்கன்னா, என் அம்மா கூட இல்லைனாலே ஆனால் அம்மா ஸ்தானத்துலேருந்து நீங்கள் கூட எல்லாமே பண்ணுறீங்க பிரியாவை, எனக்கு உண்மையிலே சொல்ல போனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த செயினை எடுத்து நம்ம மல்லிக்கிட்ட காட்டிகிட்டே இருக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா, ஒரு 4 கண்ணில் அப்படியே பவர் லைட் அடிக்குதுங்க அந்த செயின் மேலே. அப்படியே அதில் தான் விரோதம் குரோதம் எப்படி மற்றவங்கள அழிக்கிறது மொத்தமாக அந்த பார்வை போயிட்டு அந்த செயின் மேலே படுதுங்க. வேற யார், இந்த ரஞ்சிதாவும் இந்த ராஜேஸ்வரி தாங்க. இந்த இவங்க எப்படி இந்த ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்கன்றதை பார்க்கணும். கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷன் நடத்த விடக்கூடாது. மீறி நடந்துருச்சுன்னா நம்ம மட்டும் நினச்சது கண்டிப்பாக நடக்காத போயிடும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னு சொல்கிறத கேட்டிங்கன்னா, அதாவது மல்லிகைக்கு இந்த ஃபங்க்ஷன் நடக்கக்கூடாது. அவளை இதே தாலியோட கூடிய சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிக்கணும், டிவோர்ஸ் பேப்பர்லேருந்து கையெழுத்து வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துலையும் கீழ்த்தனமான எண்ணத்தில் இந்த ராஜேஸ்வரியும் இந்த ரஞ்சிதாவை 2 பேரும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு நினச்சிக்கிட்டே இருக்காங்க. இவங்க நினைக்கிறது துளியும் கூட நடக்கக்கூடாதுங்க. நம்முடைய மல்லிகான வாழ்க்கை கண்டிப்பாக நம்ம மல்லிகையை விட்டு போகவே போகாது. நமக்கு மல்லிக்கு எவ்வளோ பிரச்சனைகள் தடங்கள் வந்தாலுமே நம்ம அன்னபூர்ணியம்மா இருக்கிற வரைக்கும் அவங்களால எதுவுமே பண்ண முடியாதுங்க. என்னதான் பிளானை போட்டு அதில் நெய்யை ஊற்றி வச்சுருந்தாலுமே அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஏன்னா கண்டிப்பாக அந்த மந்திர கயிறை இவங்க கண்டுபிடிக்காத வரையும் தான் நம்முடைய மல்லிக்கு சாதகமாக எல்லாம் நடக்குங்க. அது கண்டுபிடிச்சிட்டாலுமே பிரச்சனை இல்லை. நம்ம அன்னபூர்ணியம்மா இதை நம்பிக்கிட்டே இருக்காங்க. அது அவங்க ஆல்டர்னேட்டிவ் வேறு வழி கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க. முதல்ல இந்த ராஜேஸ்வர ரஞ்சிதா அடித்து வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அந்த பெல் ஐக்கனை ஆனில் போட்டுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.